என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் மத்தியில் ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறுகிற தேர்தல். சர்வாதிகாரியாக ஆட்சி பொறுப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற என்று நான் சொல்ல மாட்டேன், ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் இங்கு வந்திருக்கிறேன். இது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா அல்லது ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய மாநாடா? அதையும் விஞ்சக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடா? அதையும் தாண்டி இது வெற்றி விழா கூட்டமா என்று எண்ணக்கூடிய வகையில் இந்த கூட்டம் மிக எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம். தேர்தலே நடக்காமல், வாக்குப்பதிவே நடக்காமல், வாக்குகளையே எண்ணாமல் நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டிருக்கிறது என்ற உணர்வுதான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், உங்களுடைய முகத்திலே தோன்றக்கூடிய எழுச்சி, உங்களுடைய முகத்திலே காணக்கூடிய அந்த ஆர்வம், ஆரவாரம், இதை பார்க்கிற நேரத்தில் இப்படியே ஒரு 2-3 நிமிடம் பேசாமல் உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆவல் என்னுடைய உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஆக அந்த அளவிற்கு நீங்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். நாடும் நமதே, 40ம் நமதே என்ற அந்த முழக்கத்தோடு இந்த பயணத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த காட்சியை பார்க்கிற போது நிச்சயமாக உறுதியாக புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில், அதேபோல் தமிழகத்தில் நடைபெறவிருக்கக்கூடிய 18 சட்டமன்ற தொகுதிகளில் மிகப்பெரிய வெற்றியை 100% அந்த வெற்றியை பெறப்போகிறோம் என்பது தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சாட்சியமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நம் கையில் மாநில அரசு, நாம் கை காட்டுவதே மத்திய அரசு. கடந்த 20ஆம் தேதி என்னுடைய பயணத்தை, தேர்தல் பிரச்சார பயணத்தை திருவாரூரிலிருந்து நான் தொடங்கினேன். காரணம், தலைவர் கலைஞர் பிறந்த ஊர், கலைஞரை உருவாக்கிய ஊர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைநகரம், இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை என்று சொல்லுகிறோம்.
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைநகரம் திருவாரூர். ஆக அந்த தலைநகரமாக நமக்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய, கழகத்திற்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பிறந்த அந்த மண்ணில் நான் அந்த பயணத்தை தொடங்கினேன். பள்ளிக்கூடத்தின் மாணவனாக பால பருவத்திலே இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 13வது வயதிலே அங்கிருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி திணிக்கப்படுகிற இந்தியை எதிர்த்திட வேண்டும், நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று திருவாரூர் தெற்கு வீதியில ஒரு பேரணியை நடத்தி தன்னுடைய கரத்தில தமிழ் கொடியை ஏந்தி, அந்த கொடியில புலி வில் கயல் பதிந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் கொடி, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற அந்த முழக்கத்தோடு ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ திருடி வந்த கோழை உள்ள நாடு இதல்லவே என்று போர்பரணி பாடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக என்றைக்கு அந்த கொடியை தாங்கி பிடித்தாரோ, தன்னுடைய கடைசி நாள் வரையில, தன்னுடைய வாழ்நாள் முழுமையாக 95 வயது வரையில தொடர்ந்து இந்த இனத்திற்காக, இந்த மொழிக்காக, நம்முடைய நாட்டிற்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்து நம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார். அவர் இல்லை, அவர் இல்லாமல் நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தல். அவர் இல்லை என்று சொன்னாலும் இயற்கையின் சதி நமக்கு தெரியும். அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்திருக்கிறது. அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில, உணர்வில உயிரோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிலே மாற்றம் கிடையாது. இந்தியா தன்னுடைய விடுதலைக்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் 1952ஆம் ஆண்டு. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே இறங்கிடல. ஆனால் அதற்கு பிறகு 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு 57ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தல் களம் வருகிறது. அந்த தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அப்பொழுது அண்ணா அவர்கள் 56ஆம் ஆண்டு நடைபெற்ற, திருச்சியிலே நடைபெற்ற மாநில மாநாட்டில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாட்டில் முடிவெடுத்தார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தன்னிச்சையாக அல்ல. அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த தோழர்களிடத்தில் ஒரு பெட்டியை வைத்து, அந்த பெட்டியில் உங்கள் கருத்துக்களை எழுதி போடுங்கள், நிற்கலாமா வேண்டாமா 57ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அத்தனை பேரும் எழுதி போட்டார்கள். ஆனால் அதிகமான அளவிற்கு மெஜாரிட்டியாக, பெரும்பான்மையாக நிற்க வேண்டும் என்று எழுதி போட்டிருந்தார்கள். ஜனநாயக உணர்வோடு அண்ணா அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு 57ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டது. அந்த களத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் குளித்தலையில் நின்று வெற்றி பெற்றார். ஆக 57 வெற்றி பெற்று அதற்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய 2016 வரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா தேர்தல்களிலுமே தோல்வி என்பதை அறியாமல் வெற்றி 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 என்ற அதையே உணர்ந்து, ஆக அந்த அடிப்படையில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நின்றார், வென்றார், சென்றார், சாதித்தார் என்கிற மாபெரும் சரித்திரத்தை படைத்த தலைவர் நம்முடைய தலைவர்
கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட சாதனை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த உடன்பிறப்புகளில் ஒருவராக இருக்கக்கூடிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். தியாக குடும்பத்தில், திராவிட இயக்கத்தினுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவரைத்தான் நாம் வேட்பாளராக தேர்ந்தெடுத்து இன்றைக்கு ஒப்படைத்திருக்கிறோம். மற்ற வேட்பாளர்களை விட கூடுதல் பெருமை நமது வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு உண்டு. மற்ற வேட்பாளர்களை விட என்னன்னு கேட்டா, இதே தென்சென்னை தொகுதியிலே தான் அறிஞர் அண்ணா அவர்கள் நின்று வென்று நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு சென்று குரல் கொடுத்திருக்கிறார். இதே நாடாளுமன்றத்திலே தான் தலைவர் கலைஞருடைய மனசாட்சி என்று சொல்லக்கூடிய முரசொலி மாறன் அவர்கள் நின்று வென்று நாடாளுமன்றத்திலே போய் குரல் கொடுத்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட பெருமை இன்றைக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இன்றைக்கு இந்த தென் சென்னை விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த தொகுதியிலே இன்றைக்கு சகோதரியார் வேட்பாளராக நிற்கிறார். இதுல எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டா, சென்னைக்கு வர்றப்போ தானா ஒரு உணர்ச்சி வந்துருது. காரணம், என்னுடைய வளர்ச்சிக்கு இந்த சென்னை தான் காரணமாக இருந்திருக்கிறது. இதே மாநகரத்தினுடைய மேயராக ஒரு முறை அல்ல 2 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். அமைச்சர் பொறுப்பு, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பொறுப்பு, துணை முதலமைச்சர் பொறுப்பு, ஆக அந்த பொறுப்புகள் எல்லாம் வருவதற்கு முன்பு எனக்கு கிடைத்த மாநகர மக்களுக்கு பணியாற்றுகிற மேயர் என்கிற பொறுப்பு. இன்னும் சொல்லணும்னா, நிர்வாகம்னா என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த சென்னை மாநகரம் தான் எனக்கு பயன்பட்டு இருக்கிறது. 44வது மேயராக 44வது வயதில் பொறுப்பேற்று பணியாற்றவியன் இந்த ஸ்டாலின். அப்படி பணியாற்றிய நேரத்தில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை பத்திரிகையாளரிடத்தில் உங்கள் மகன் ஸ்டாலினை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா என்று கேட்டப்போ 3 வார்த்தை சொன்னார். உழைப்பு, உழைப்பு, உழைப்பினர். உழைக்க கற்றுக் கொடுத்தது இந்த சென்னை. அதற்கு எனக்கு உந்து சக்தியாக இருந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நான் மேயராக பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்ற அடுத்த நாளிலிருந்து தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் தொடர்ந்து மழை பெஞ்சது, இடைவிடாமல். எங்க பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தண்ணீர் அங்காங்கு தேங்கி இருக்கிறது. 23 ஆண்டு காலத்திற்கு பிறகு நடந்த சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தல். முன்பெல்லாம் ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நான் பொறுப்புக்கு வந்த நேரத்தில் சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயராக, முதல் மேயராக நான் பொறுப்பை ஏற்றேன். ஆக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடைவிடாமல் சென்றேன், விடாமல் சென்றேன். எல்லாரையும், எல்லா மாநகராட்சி கட்சி பாகுபாடின்றி எல்லா மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அழைத்துக் கொண்டு, அதிகாரிகள் அழைத்துக் கொண்டு புடைசூட போய் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட மாநகராட்சி என்ற அந்த நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு, அப்போ முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பார்வையிட, நிவாரண பணிகளை பார்வையிட நானும் வருகிறேன் என்று புறப்பட்டார். ஆக வேனில உட்கார்ந்து நாங்கள் அத்தனை பேரும் அதிகாரிகளோடு முதல்வரோடு சொல்லுகிறோம். கலைஞரோடு எல்லா பகுதிகளிலும் பார்வையிடுகிறார், ஆறுதல் சொல்லுகிறார், மக்களுக்கு பணிகளை முடுக்கி விடுகிறார் முதலமைச்சர் இந்த முறையில். அப்படியே போய்கொண்டிருக்கிற போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்டாலின் மேயராக ஆனான், சென்னையிலே மழை பெயராக இருந்து கொண்டிருக்கிறது என்று வேடிக்கையாக கூட சொன்னார். ஆக அந்த நிலையிலே தான்
நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இங்கே சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார போக்குவரத்து நெரிசல். அந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக நான் மேயராக பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் 10 மேம்பாலங்களை கட்ட முடிவு செஞ்சோம், திட்டங்கள் தீட்டினோம். நியாயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியாக இருந்தாலும், மும்பையாக இருந்தாலும், கொல்கத்தாவாக இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும், இந்த மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பாலங்கள் கட்டுறது மாநகராட்சியுடைய பணிகள் அல்ல. அது அரசுக்கு உரிய நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, அவர்கள்தான் கட்டுவார்கள். ஆனால் ஒரு சிறப்பு அனுமதியை ஆட்சி இருந்த காரணத்தினால மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு ஒரு சிறப்பு அனுமதியை பெற்று போக்குவரத்து நெரிசலை குறைப்பது அவசியம் என்று கருதி அந்த பணிகளை ஈடுபட்டோம். 10 பாலங்கள்ல குறிப்பா ஒரே ஒரு பாலம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய மேம்பாலம், அதிலே சில தொழில்நுட்ப பிரச்சனை வந்துச்சு, டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் அந்த பணியை வேகப்படுத்த முடியல, கொஞ்சம் தடைபட்டுச்சு. ஆக ஓராண்டிற்குள் கட்டி முடிக்க திட்டமிட்டோம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், ஓராண்டல்ல 10 மாதத்திற்குள் 9 மேம்பாலங்களை இந்த சென்னை மாநகரத்தில் கட்டி இருக்கக்கூடிய மேயர் என்ற அந்த முறையில் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அதை விட இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, குறுகிய காலத்திற்கு கட்டியது மட்டுமல்ல, அந்த பாலங்களை கட்ட மதிப்பீடு போட்டோம் 90 கோடி கிட்டத்தட்ட சுமார். ஆனால் கட்டி முடித்ததற்கு பிறகு கணக்கு பார்த்தா 60 கோடியில் கட்டி முடிச்சிருக்கிறோம். 30 கோடி பணத்தை மிச்சப்படுத்தி இந்த அரசாங்கத்திற்கு தந்திருக்கிறோம். ஆக இது ஒரு மிகப்பெரிய சாதனை. பெரம்பூர் மேம்பாலம் அது ஒரு பிரச்சனையாக கூட ஆச்சு நம்ம ஆட்சி போனதற்கு பிறகு. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி கட்டியிருக்க முடியும், 2-3 மாத காலத்திற்குள்ள முடிச்சிருக்க முடியும். ஆனால் வந்தவுடன் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா தலைமையில் அமைந்த அந்த ஆட்சி என்ன செஞ்சிச்சு தெரியுமா? பெரம்பூர் பாலத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. பெரம்பூர் பாலத்தில் மட்டும் இல்ல, நான் மேயராக இருந்து சென்னையில் கட்டிய அந்த 9 மேம்பாலங்கள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு, ஸ்ட்ராங்கா இல்ல என்று சொல்லி ஒவ்வொரு பாலத்திலையும் போய் தட்டி தட்டி பார்த்தாங்க, உளிய வச்சு சுத்தில வச்சு உடைச்சு பார்த்தாங்க, கலவை சரியா இருக்கா, அது உள்ள இருக்கக்கூடிய அந்த கம்பி அந்த ராடு சரியா இருக்கா. அதை விட கொடுமை, விசாரணை கமிஷன் போட போறோம், விசாரணை நடத்த போறோம் என்று வழக்கு போட்டு மாலையில வழக்கு போடுறாங்க. மாலையில வழக்கு போட்டு இரவு 12 மணிக்கு தலைவருடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞருடைய வீட்டுக்கு வந்து கைது பண்ண வந்துட்டாங்க. அந்த காட்சியெல்லாம் நான் அதிகம் சொல்ல விரும்பல, தேவையில்லை. கொடுமையான சம்பவம் அது. கைது செஞ்சாங்க, நானும் கைது செய்யப்பட்டேன். அதற்கு பிறகு ஜாமீன் அல்ல, அவர்களாக வெளியில விட்டாங்க, வந்தாச்சு. அதற்கு பிறகு 5 வருஷம் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அதிமுக ஆட்சி. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ வழக்கு போட்டப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்களா? விசாரணை நடந்துச்சா? நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சா? எந்த வழக்கு நடக்கல. ஆக எந்த குற்றமும் நடக்கல, தட்டி தட்டி பார்த்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், போயஸ் தோட்டத்திலிருந்து கோட்டைக்கு ராதாகிருஷ்ண சாலை வழியாகத்தான் சோலாவை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அந்த பாலம், நாம கட்டின பாலம், அது பெரிய பாலம். அதுவும் ஆக அந்த பாலத்தின் வழியாகத்தான் காரில் தொடர்ந்து போகிறார். பாலம் பழுது, பாலம் சரியா இல்லைன்னா முதலமைச்சரை பாலத்தில் ஏற்ற விடுவாங்களா? ஒரு வெயிட்டான முதலமைச்சர். நான் வெயிட்னு சொல்றது பதவியை சொல்றேன். ஆக காவல்துறை அனுமதிக்குமா? ஆக அவங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக எதற்காக நான் இதை குறிப்பிட்டு சொல்கின்ற சொன்னால், எவ்வளவோ இடர்பாடுகள், சங்கடங்கள்,
அத்தனையும் தாண்டி அதை கட்டி முடிச்சோமா இல்லையா? அதை நிறைவேற்றி தந்தோமா இல்லையா? ஆக அந்த உணர்வோடு தான் நான் இங்கு உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். மாநகராட்சியினுடைய பள்ளிக்கூடங்கள், சமுதாய கூடங்கள், விளையாட்டு திடல்கள், பூங்காக்கள், சாலைகள், சோடியம் ஆவி விளக்குகள், அத்தனை பணிகளையும் செஞ்சோமே. அது மாநகராட்சி பள்ளின்னா ஒரு கேவலமாக பேசப்பட்டு கொண்டிருந்த காலம். ஒரு பையன் கெட்டு போகணும்னா கார்பரேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்கன்னுவாங்க, ரொம்ப சாதாரணமா. அந்த நிலையை மாற்றணும் என்று முடிவு செஞ்சு தரத்தை உயர்த்தி அதை முறைப்படுத்தி அதற்கு பிறகு இன்றைக்கு தனியார் பள்ளிகளோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு மாநகராட்சியினுடைய கல்வியின் தரத்தை, பள்ளியினுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி காட்டிய அந்த மேயர் இன்றைக்கு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். ஆக இப்படி பல, அதே போல மெட்ரோ 2006ஆம் ஆண்டு அந்த திட்டத்தை கலைஞர் தொடங்கி வச்சார். அதற்கு பிறகு அதற்கு தேவையான நிதி, அதை பெறுவதற்கு நானே துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஜப்பான் நாட்டிற்கு சென்றேன். அங்கிருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகளோடு கலந்து பேசி உரிய அந்த நிதியை பெற்றேன். அதற்கு பிறகு அந்த பணி வேக வேகமாக நடந்துச்சு. ஒரு 60-70% பணிகளை முடிச்சோம். இடையில தேர்தல், ஆட்சி மாற்றம், மீண்டும் ஆட்சி அதிமுக. இந்த திட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருந்த போது எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய அப்பொழுது அந்த பொறுப்பில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார்கள்? மெட்ரோ வெஸ்ட் மோனோ, ஆக மோனோ திட்டம் தான் தேவை என்று விமர்சனம் செஞ்சாங்க. இது தேவையில்லாத திட்டம் மெட்ரோ என்று கேலி செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. பிரதமர் அழைச்சிட்டு வந்து துவக்க விழா நடத்துறீங்களா இல்லையா? ஆக இப்படி பல சாதனைகள். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா இந்த பகுதி, இந்த தென் சென்னை பகுதியை பொறுத்த வரைக்கும் பல சாதனைகளை, திட்டங்களை, அது தொழில்துறையாக இருந்தாலும் சரி, சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ பணிகளை நாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். பழைய மாமல்லபுரம் சாலை என்பது கலைஞர் தொழில்மயமாக்கலின் சிற்பி என்பதற்கு உதாரணம். காஞ்சிபுரமும் ஸ்ரீபெரும்புதூரும் அதே போல பூவிருந்தவள்ளியும் அடையாறு ராஜீவ்காந்தி சாலையும் அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ துறைகள், அந்த துறைகள் பல்வேறு வகைகளில் முன்னிலை பெறக்கூடிய வகையில் உருவாக்கி தந்தார் கலைஞர் அவர்கள். அதில் குறிப்பாக தொழில்துறையை எந்த அளவிற்கு முன்னேற வைத்தார் என்பது நீங்கள் கடந்த கால வரலாற்று குறிப்புகளை பார்த்தா தெரியும். தமிழ்நாடு உப்பு நிறுவனம், தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம், தமிழ்நாடு சர்க்கரை கழகம் தொடங்கப்பட்டது கலைஞருடைய ஆட்சி காலத்தில். பெருங்குடி தொழில் வளாகத்தில் மின்னணுவியல் துறை துவங்கிட 1974 அதற்காக ஊக்கத்தை தந்து அப்போது டைனரோ டெலிவிஷன் நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. மின்னணு தொழில்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விதமாக 1977ஆம் ஆண்டு அரசே, தமிழக அரசே எல்காட் நிறுவனத்தை துவங்கி மின்னணு தொழிலை ஊக்குவித்திருக்கிறது. 1971 இந்தியாவிலே முதல் முறையாக மாநில அரசு, தனியார், மக்கள் பங்களிப்பு இணைந்து ஜாயிண்ட் செக்டார் கூட்டுறவு துறையை கலைஞர் உருவாக்கினார். இந்த முறையில் தான் தூத்துக்குடி உர தொழிற்சாலை தொடங்கப்பட்டுச்சு. 1969 முதல் 1976 வரை தமிழகத்தில் 26 தொழிற்சாலைகளை துவக்கிய முதல்வர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 1-2 அல்ல, 26 தொழிற்சாலைகள். 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு.
அப்ப தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு உறுதிமொழி தந்தார். மூடப்பட்டு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நிச்சயமாக திமுக திறக்கும். ஆக அந்த உறுதியின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே ஆண்டிற்குள்ள 9 தொழிற்சாலைகளை திறக்க வைத்தவர் கலைஞர் அவர்கள். தமிழகத்தினுடைய பின்தங்கிய மாவட்டங்களில் சிறப்பாக இயங்கக்கூடிய சிப்காட்களை இப்ப பார்க்க முடியுதுன்னா அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். சிப்காட்டை உருவாக்கியவர். 1971 தமிழக அரசு அதில் முழுமையாக அதில் ஈடுபட்டு சிப்காட்டை துவங்கி இருக்கு. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொழில் வளாகங்கள் உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக பின்தங்கிய மாவட்டங்களில் 44,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. 1996களில் 8 துறைகளின் கீழ் அனுமதி பெற்று தொழிலை தொடங்கணும். அப்படி ஒரு சங்கடம் அப்போ இருந்துச்சு. அதை மாற்றி ஒரே விண்ணப்பத்தில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் சொல்றோம் இல்லையா, ஒற்றை சாளர முறை. ஆக அந்த முறையை கொண்டு வந்து உடனடியாக தொழிலை தொடங்க அந்த வசதியை நம்முடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்தோம். 1996 2001 ஆண்டு வரையில் நாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் முதலமைச்சரை எப்படி எல்லாரும் பார்த்தாங்கன்னா, முதலமைச்சராக பார்த்ததை விட சிஇஓ பார்த்தாங்க, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா பார்த்தாங்க. முதலமைச்சராக கூட பார்க்கல கலைஞர். அந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு கலைஞர் அதிலே தன்னை வயப்படுத்திக் கொண்டு எல்லா பணிகளையும் உடனுக்குடன் செஞ்சு கொடுத்தார். அந்த தாக்கம் தான், அதனுடைய வளர்ச்சி தான் நந்தம்பாக்கத்தில் இந்திய வர்த்தக மையம், ஒசூரில் மலர பதப்படுத்தக்கூடிய டான்ஃப்ளோரா இன்ஃப்ரா பார்க், ஜெயின் கோவின் கண்ணாடி தொழிற்சாலை, பேசின் பிரிட்ஜில் தனியார் மின் உற்பத்தி திட்டம், இப்படி 100க்கு அதிகமான திட்டங்கள் அன்றைக்கு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி தரப்பட்டன. டைடல் பார்க்க பார்க்கிறோமே, அந்த வழியாக போகிற போது அண்ணாந்ததை பார்க்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. அதுவும் உருவாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள். அதை உருவாக்கி 4 மாதத்திற்குள்ள, பெருமையோடு சொல்ல 4 மாதத்திற்குள்ள முழு பரப்பளவிலும் நிறுவனங்கள் அமர்ந்தது. எங்கும் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு பெருமை கிடைக்கல. ஆக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தந்தவரும் கலைஞர் அவர்கள் தான். மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 1200 மேல்நிலை பள்ளிகளில் 187.66 கோடி செலவில கணினி அறிவியல் விருப்ப பாடமாக படிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தந்து இதன் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்பை கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்தியாவில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கணினி கல்வியை முதல் அறிமுகப்படுத்திய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான், கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான். அமெரிக்க யூனிகான் சோடியம் கூட்டு அங்கத்தினராக பதிவு செய்து கொண்ட முதல் மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு தான். இன்று ஐடி துறையினுடைய வளர்ச்சி அபரிதமான நிலைக்கு போயிருக்கிறது. அதிலே தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி, அது மோடியாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு சாதனைக்கு சரித்திரத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா? வேதனைகளைத்தான் வரலாறுகளாக நாம் சொல்ல முடியும். இதே மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மக்களிடத்தில் போய் என்ன சொன்னார்? இளைஞர்களுக்கு குறிப்பாக என்ன சொன்னார்? ஆட்சிக்கு வந்ததும் 2 கோடி பேருக்கு, ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு, 5 வருஷத்தில் 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வாங்கி தருவேன் என்று சொன்னாரா இல்லையா? நான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, படித்த பட்டதாரிகளை கேட்கிறேன்,
அவர் தந்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் யாருக்காவது வேலை கிடைத்திருக்கிறதா? யாருக்காவது ஒருவர் சொல்லுங்கள். என்ன ஆச்சு அந்த வாக்குறுதி? இந்தியாவில் 45 வருடங்கள் இல்லாத அளவிற்கு வேலை வாய்ப்பின்மை 7.1% உயர்ந்திருக்கிறது. இதை நான் கூறல, ஆய்வறிக்கை சொல்லுது. இதுதான் மோடி செஞ்சிருக்கக்கூடிய நன்மை. இதைவிட கொடுமை, வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் பிஜேபி தோல்வி தழுவிருக்குன்னு அதை மறைக்கக்கூடிய வகையில் அறிக்கை தயாரிக்கிற அந்த அதிகாரிகளை அழைச்சு இப்படியெல்லாம் தயாரிக்க கூடாது என்று மிரட்டப்பட்டு இருக்கிறார்கள், மாற்றி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை கண்டிச்சு தேசிய புள்ளி விவர ஆணையத்தில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவரும் உறுப்பினரும் பதவி விலகி இருக்கிறார்கள். உண்மையை மூடி மறைக்க சொல்லுகிறார்களே, இது நியாயமா என்று கோபத்தோடு ஆத்திரத்தோடு அவர்கள் பதவி விலகி வெளியில் வந்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரித்திருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடியது எது? சிபிஐ இருக்கு, ரிசர்வ் வங்கி இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, திட்ட கமிஷன் இருக்கு, புள்ளி விவர ஆணையம் இருக்கு, வருமான வரித்துறை இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்கு, அமலாக்கத்துறை இருக்கு. இது தன்னாட்சி அமைப்பு கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இது. ஆனா அதுல இன்றைக்கு மோடி தலையிட்டு தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக அதை பயன்படுத்துகிறார். ஆக இந்த நிலைதான். ராணுவத்தை தான் விட்டு வைப்பார் நினைச்சோம், அதையும் மோடி விட்டு வைக்கல. அதுலயும் ரஃபேல் ஊழல் நடந்திருக்கு. சமீபத்தில் ராணுவர்களுடைய தியாகத்தை தன்னுடைய தேர்தலுக்கு பயன்படுத்துகிறார். இது நியாயமா? சரி, விஞ்ஞானிகளாவது விட்டு வச்சாராம், பார்த்தா அதையும் விட்டு வைக்கல. விஞ்ஞானியுடைய சாதனைகளை இப்போ அவர் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த செய்திகளையும் பார்க்கிறோம். தானே அரசு என்று செயல்படுகிறார், தான் மட்டுமே அரசு என்று செயல்படுகிறார். தானே அரசு என்று செயல்படுவது சர்வாதிகாரம், தான் மட்டுமே அரசு என்று செயல்படுவது எதேச்ச அதிகாரம். ஆக சர்வாதிகாரியும் செயல்படுகிறார், எதேச்ச அதிகாரியும் செயல்படுகிறார். பார்த்தீங்கன்னா இப்ப தினமும் 1000 பொய்களை சொல்கிறார். தன்னை மன்னராக நினைச்சுக்கிட்டு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆக இந்த சர்வாதிகாரிகள் தங்களது ஆற்றுகிற அந்த பணிகளுக்கு அடிமைகளாக இருப்பவர்கள் யார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதவாக்கரைகள். ஆக மோடிய சர்வாதிகாரின்னு சொல்றோம், எடப்பாடிய உதவாக்கரன்னு சொல்றோம். ஏன்னா அடிபணிந்து கூணி குறுகி மண்டியிட்டு தமிழகத்தை அடகு வைக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்திய நேரத்தில் மக்களுக்கு உதவும் கரமாக இருந்தார். இப்போ எடப்பாடி உதவா கரையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து பார்த்து, இந்த 2 அக்கிரம ஆட்சிகள் உடம்புல 2 கட்டி வந்துருச்சுன்னா அந்த 2 கட்டியை ஒரு கட்டியை மட்டும் எடுத்துட்டு ஒரு கட்டியை விட்டுற மாட்டோம். ஏன்னா உடம்புல பல நேரங்களில் அது கெடுதலை விளைவிக்கும், உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை வரும். டாக்டர் அது 2 கட்டியும் தான் ஆபரேஷன் பண்ணி எடுப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இடைத்தேர்தல் வந்து சேர்ந்திருக்கு. ஆக இந்த 2 ஆட்சிகளை அப்புறப்படுத்துவதற்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் சந்திக்க வேண்டிய நிலை. அவங்க 2 முடிவெடுக்க போறாங்க. ஆனா நீங்க 1 ஒன்றில் 2, ஆக 1 வச்சு அந்த 2 முடிவு எடுக்க போறீங்க. ஆகவே அந்த முடிவை எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு தேர்தல், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலாக இருந்தாலும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பொறுப்புக்கு வந்தால் என்னென்ன உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம், நிறைவேற்றுவோம் என்று உறுதிமொழிகளை வழங்குவது வழக்கம்.
இந்த உறுதிமொழிகளை ஒவ்வொரு முறையும் திமுக கழகத்தின் சார்பில் தயாரித்து கடந்த காலங்களில் கடந்த தேர்தல்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிடுவார். அவர்தான் படிப்பார் முழுமையாக. படிச்சு முடிச்சுட்டு கடைசியா 2 வார்த்தை திருக்குறள் போன்ற 2 வரியில சொல்லுவார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். கலைஞர் சொன்னது, அவர் சொன்னதை அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினும் சொல்லுகிறேன், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். கலைஞர் சொன்னது. அவர் சொன்னதை அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொல்லுகிறேன், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்.